Hey lovelies, welcome to Study with Pinky. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ரூம் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட ஸ்டடி ஸ்பேஸ் டூர் போட்டிருக்கேன். பட் இப்போ நான் சில குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், என்னோட ஸ்டடி ரூம் டூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு மொக்க ரேண்ட். ஸோ இந்த ரேண்ட்டை நீங்கள் கேட்க வேணாம்னா இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தனியாக ஒரு ஸ்டடி ரூம் இருக்கா, எனக்குன்ட்டு ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராப்பரான டிப்பிக்கல் ஸ்டடி ஸ்பேஸோ இல்லை ஸ்டடி ரூமோ எனக்கு இல்லை. பட் டிஐஒயாக நான் இதை மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இருக்கிற ரூம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா என்னோட ரூம் டூரில் வந்துட்டு இந்த ஏரியாவே இல்லையே, ஸோ இது எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது எங்கள் வீட்டோட பூஜை ரூம். மேடை மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூஜை பண்ணோம் அப்படின்னா மட்டும் ஸ்பெஷல் அக்கேஷனில் இங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வைப்பாங்க. மற்றபடி மோஸ்ட்லி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய விஷயம் டம்பாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷெல்ஃப். பட் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்டடி ஸ்பேஸ்க்காக இது வேணும் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் இட். எனக்கு வந்து நிறைய டைம் தோணும், நமக்குன்னு ஒரு ஸ்டடி டேபிள் இல்லையே, நமக்குன்னு ஒரு ரூம் இல்லையே, நமக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் படிக்கிறதுக்கும் சரி இல்லை எதுக்கும் ஒன்று சரி அங்கங்கே மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடையாது. ஸோ அங்கங்கே மாற்றிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதுவே எனக்கு டிஸ்ட்ராக்டிவாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. இப்போ நான் இந்த ஸ்பேஸ்க்காக ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லலாம். ட்ரூலி சொல்கிறேன். பிகாஸ் இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு தோணுது, இப்போது இந்த மாதிரி ஒரு தனி ஸ்பேஸ் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ்க்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்வேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் இல்லை, ஸ்டடி டேபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் வாங்கிடுவோம். ஓகே, வி காட் திஸ். அவ்வளோதான் என்னோட மொக்க ரேண்ட். இப்போ நம்ம இந்த ஸ்டடி ரூம் டூருக்குள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்க்கான ஸ்பேஸ். ஒரு மேடை தான் எனக்கு இருக்கிறது. அண்ட் தென் சேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஏரியாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த காலத்தில் பண்ணதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஏன் நீங்கள் பெயிண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது நான் ட்ரை பண்ணேன் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்துட்டு வரல. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் ஆகுது இந்த மாதிரி. எவ்வளோ கோட்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நிற்கலை பெயிண்ட் இந்த மெட்டீரியலில். ஸோ அதனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட்டு சில பேர் சொன்னது வந்து இது மேலே ஏதாவது ஒரு ஷீட் ஆர் ஏதாவது ஒரு இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, க்ளோத் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வசதியாக இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இப்போ நான் மவுஸ் எடுத்து இப்படி யூஸ் பண்ணுறேன், எடிட் பண்ணும்போது பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷேக் ஆகும். கீழே அது வந்து துணி தான் இல்லைங்களா, ஸோ அதுவுமே ஷேக் ஆகும், அப்படியே கலைஞ்சு போகும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு யூஸபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் எந்த துணியும் போடல, அப்படியே விட்டுருக்கேன். தட்ஸ் இட். ஸோ என்னோட டெஸ்க் இதுதான், மை லவ்லி டெஸ்க். என்னோட ரூமில், என்னோட வீட்டில் எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். ஸோ இதுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷன் போர்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மேக் பண்ண ஃபிசிக்கல் விஷன் போர்டு இருக்குது. அண்ட் இது என்னோட டிஜிட்டல் விஷன் போர்டு. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது என்னோட லேப்டாப். என்னோட லேப்டாப் பற்றி நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஒரு லேப்டாப் ரிவ்யூவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன். லைக் என்ன ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை நான் ஒரு தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா லென்த் வந்து ஓவர் ஆகிடும். பட் இதோட மாடல் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஏசஸோட கேமிங் லேப்டாப். ஸோ அதுதான். அண்ட் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கேண்டில் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ என்னோட கரண்ட் ஃபேவரட் லெமன் ஃப்ளேவர் அதுதான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ரூமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரோமேட்டிக்காக சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி லைக் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூடை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. பர்சனலி எனக்கு வந்து கேண்டில் பர்ன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப எனக்கு கைண்ட் ஆஃப் தெரப்யூட்டிக்காக இருக்கும் எனக்கு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை படிக்கும் போதோ. ஸோ அதனால் அது எப்போவுமே பர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அங்கே என்னோட க்யூட் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். இதான் என்னோட கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டெஸ்க் செட்டப். ஆக்சுவலி எனக்கு டெஸ்கில் நிறைய வச்சுக்கிறது பிடிக்காது. லைக் கிளட்டர்டாக இருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக இருக்கோ அவளுக்கு அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்வேன் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு. பட் என்னோட போன ஸ்டடி டேபிள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சில பென் ஸ்டாண்ட் அதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே நான் இப்போ மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு. அண்ட் கம்மிங் டு இந்த சைடு இன்னும் நான் ஒரு சில திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் எனக்கு தேவையானது.
ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோட கரண்ட் பிளானிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு இந்த 4 நோட் புக், இந்த பவுச், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி க்யூட் நோட் புக்ஸ். இது ரெண்டுமே ஐடியாஸ் நோட் புக் 2 சேனலுக்கும். ஸோ ஐடியாஸ் வந்துட்டு சடனாக எப்போயாவது தோணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க ஒரு சில வீடியோ ரெக்வெஸ்ட். ஸோ அதெல்லாமே இதில் தான் நான் நோட் டவுன் பண்ணி வைப்பேன். ஸோ அதனால் எப்போவுமே என்கிட்ட இது இருக்கணும். நெக்ஸ்ட் இது நம்மளோட க்யூட் நியூ ஜர்னல். ஸோ இதில் தான் இப்போ நான் ஜர்னல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். புல்லட் ஜர்னல் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி பிளானிங் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஸ்கிரிப்டிங் நான் வச்சுருக்கேன், வீடியோஸ்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நாலுமே எனக்கு எப்போவுமே ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது எப்போவுமே எங்கள் சைடில் இருக்கும். அண்ட் எப்போயும் எனக்கு வேணுமோ அப்போ இதை எடுத்து இப்படி வச்சுட்டு நான் பாட்டில் எழுதிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச், இது ரொம்ப க்யூட்டான ஒரு பவுச். ஸோ இதுவுமே வந்து எங்கே வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கைண்ட்லி வெயிட், ஒரு ஸ்டேஷ்னரி ஹால் கம்மிங் சூன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்படி வந்தோம் அப்படின்னா என்னோட கிளாக் இருக்குது. என்னோட ஸ்டடி ரூமுக்கு ரீசெண்ட் அடிஷன் இது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டெக் கைண்ட் ஆஃப் திங். எனக்கு இந்த டெக் கேட்ஜெட்ஸ் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அந்த கூகுள் மியூசிக் ஒரு அலெக்ஸா அந்த மாதிரி தான் பாட்டு பாடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்குறது பாடும், வெதர் அதெல்லாமே சொல்லும். ஸோ நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல் இது. பட் அண்ட் ஆல்சோ இதில் கிளாக் இருக்குது. ஸோ ரொம்பவே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அலாம் வச்சுக்கலாம், டைமர் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் கரெக்டாக நான் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஃப்ரெண்டுனா இதுதான். பிகாஸ் இதில் வர அலாரம் மட்டும் நீங்கள் கேட்கணும், யாராக இருந்தாலும் எழுந்துடலாம். அந்தளவுக்கு பாமான்னு கத்திகிட்டே இருக்கும். ஸோ அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது காலையில் எழுந்துக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டடி மியூசிக் அதுக்கெல்லாமும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மெயின்லி இதை நான் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணும்போது படிக்கும்போது ஸ்டடி மியூசிக் கேட்பேன். ஏன்னா நான் ஒரு ஆடிட்டரி லேர்னர். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்லைட் மியூசிக் ஓடிட்டு இருந்ததுன்னா என்னால் நல்லா ஒர்க் பண்ண முடியும், ஃபோக்கஸ்டாக, டிஸ்ட்ராக்ட் இல்லாமல். ஸோ அதனால தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஓகே கூகுள் ப்ளே சம் ஸ்டடி மியூசிக். Okay, here's a Spotify playlist called Instrumental Study. That's it. கேட்குதுன்னு நினைக்கிறேன். சினிமா தான் ரொம்ப சூப்பராக, சினிமா தான் ரொம்ப நல்லா அந்த ஒரு கோசி வைப்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ இது ரெண்டும் இந்த சைடில் இருக்கும். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ நோ. அண்ட் இட்ஸ் சீரியஸ்லி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணதை விட இந்த செக்ஷனுக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நோட் புக்ஸ். என்னோடய நோட் புக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே இங்கே அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட் பண்டில் இருக்குது. பிகாஸ் அசைன்மெண்ட் எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து லூஸ் ஷீட்ஸ்லாம் வந்து இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போயாவது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டைப்போட அந்த பாக்ஸ் வந்துருந்தது பிளானரோட. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மற்ற டு டூ லிஸ்ட், இது ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரிஸ், அப்புறம் வந்து மற்ற நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புக்ஸ் நான் படிக்கிறேன் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து எடுக்கிற நோட்ஸ்லாம் இதில் தான் நான் எடுப்பேன். ஸோ புக் வைஸ் நான் செக்ரிகேட் பண்ணி நான் படிக்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கான்செப்ட்ஸ் மட்டும் இதில் எடுப்பேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட புக் சம்மரிஸ் அதெல்லாம் கூட கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு புக்காக முடிக்க உங்களுக்கு சம்மரி மாதிரி கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அப் நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டேட்ஸு, அப்புறம் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு மெடிக்கல் செக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். இன்ஹேலர் ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கேயும் சில ஆல்மண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து லைட்டர், கேண்டில் லைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு 2 பார்சல் வச்சுருக்கேன். ஏதாவது பார்சல் வந்துருக்கு வீடியோவில் நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதை வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு ஞாபகமாக இருக்கும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அது எங்கே வைக்கணுமோ அதை வச்சுருவேன். ஸோ தட்ஸ் இட். இது இந்த ஸ்பேஸ். இப்போ வந்து ஓகே, இந்த க்யூட்டான சூப்பரான ஒரு கார்னருக்கு வரலாம். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு இப்போது. பிகாஸ் அந்தளவுக்கு இது ரொம்ப ஆர்கனைஸ்டாக, வெல் ஆர்கனைஸ்டாக, நல்லா ஒரு புட் டுகெதராக இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் டேப்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் எனக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அண்ட் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஹைலைட்டர், அதுக்கப்புறம் சிசர் அதெல்லாம் இருக்குது. இது வந்து கலர்ஃபுல் சாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ரஷ் பென்ஸ் இருக்குது. சீரியஸ்லி இது வேறு லெவல் குவாலிட்டி. உங்களுக்கே தெரியும் இது நான் வந்து எப்போ ஹால் வீடியோ ஆர்எல்ஸ் வந்துட்டு ரிவ்யூ போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பல மந்த்ஸ் ஆச்சு. ஸ்டில் நல்ல குட் குவாலிட்டியாக நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இது சம்மோர்
கலர் பென்ஸ், எஸ் நான் நார்மல் பென்னை விட கலர் பென்ஸ் அண்ட் பிளாக் பென்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் அந்த மாதிரியான பென்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து பென்சில்ஸ் கார்னர், ஃபுல்லாக வந்து பென்சில் அண்ட் கலர் பென்சில்ஸ், நார்மல் பென்சில் எல்லா பென்சிலும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணேன். லைக் இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸ் மாதிரி லைக் பிளானர் இருக்குது அண்ட் என்னோட ஜேர்னல், நெக்ஸ்ட் என்னோட மற்ற பிளானர்ஸ் 3 பிளானருமே நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிளானர் செக்ஷன் அந்த மாதிரி. ஸோ ஜேர்னலும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக் மார்க் வச்சுருக்கேன். அண்ட் அஜய் மர்ச்சோட நோட் பேட் இருக்குது அண்ட் சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இன்னும் சில நோட் பேட்ஸ்லாம் வச்சுருக்கேன், டு டூ லிஸ்ட் நோட் பேட்ஸ். அண்ட் இங்கே ஒரு பெரிய டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக்லி பிளானர் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் அங்கே வச்சுருக்கேன் பிகாஸ் அந்த கோட் தெரியணுங்கிறதுக்காகவே அங்கே நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். இதான் இந்த க்யூட்டான கார்னர். இதான் என்னோட ஸ்டடி டேபிள் ஆர் ஸ்டடி ரூம் ஆர்கனைசேஷன் டூர் எல்லாமே. உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதும். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.